ஹேலோ கைஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில 2 டைப்பான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் ஷாப் தான் பெஸ்ட்டும்பாங்க. இன்னொருத்தரு ஆன்லைன் ஷாப் தான் எப்பவுமே பெஸ்ட்டு அப்டிம்பாங்க. இந்த வீடியோல எது பெஸ்ட்டுன்னு அடிச்சு பார்த்துருவோம். ஹேலோ கைஸ். இது 100 டேஸ் 100 வீடியோ சேலஞ்சில இன்னைக்கு டே 11. நான் தினேஷ். இது ஜேடி உலகம். ஃபர்ஸ்ட்டு ஆஃப்லைன் ஷாப்லயும் சரி, ஆன்லைன் ஷாப்லயும் சரி, பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஆஃப்லைன் ஷாப்ல இருக்கிற பாசிட்டிவ், நெகட்டிவ் பார்த்துருவோம். கைஸ், ஆஃப்லைன் ஷாப்ல ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் என்னன்னா, திடீர்னு ஒரு ஃபங்ஷன் வச்சுட்டாங்கன்னா, அந்த டைம் நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் தேவைன்னா, நம்ம ஆன்லைன்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா 3 நாள் கழிச்சு தான் வரும். அதனால ஆஃப்லைன் ஷாப்புக்கு போனோம்னா, உடனே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னா, ஆஃப்லைன் ஷாப்லயே ட்ரையல் ரூம் இருக்கிறதுனால ஈஸியா நம்ம போட்டு பார்த்து வாங்கிடலாம். தேர்ட் பாசிட்டிவ் என்னன்னா, ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது நெறைய குழப்பம் வரும். 3 ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு எது வாங்கலாம் அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷன்ல இருப்போம். அந்த டைம்ல அந்த ஷாப்ல இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட ஒரு ஐடியா கேட்டோம்னா, அவங்க ஒரு சஜஷன் பண்ணுவாங்க. அத வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துரலாம். கைஸ், ஃபோர்த் ஆப்ஷன் என்னன்னா, அந்த குவாலிட்டிய நம்ம ஃபீல் பண்ணி, டச் பண்ணி வாங்கலாம். இப்ப அது வந்து ஒரிஜினல் குவாலிட்டியா இல்ல காட்டன் மிக்ஸிங்கா அப்படிங்கிறத அங்கேயே இன்ஸ்டன்ட்டா பார்த்து நம்ம ஃபீல் பண்ணி வாங்க முடியும். ஃபிஃப்த் பாசிட்டிவ் என்னன்னா, இப்ப நம்ம வாங்குற ப்ராடக்ட் 99% ஒரிஜினலா இருக்க வாய்ப்பு இருக்கு. 1% வேணா மிஸ்டேக் இருக்கலாம். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இப்ப நம்ம ட்ரஸ்டடான ஒரு இடத்துல தான் போய் வாங்குவோம். அவங்களும் நாளைக்கு ப்ராப்ளம் எதுவும் வந்துறக்கூடாதுன்னு ஒரிஜினல் ப்ராடக்ட் மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனா, ஆன்லைன்ல பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. சரி, ஓகே கைஸ். பாசிட்டிவ் பார்த்தாச்சு. அடுத்து நெகட்டிவ் போட்டு அடிப்போமா? கைஸ், ஆஃப்லைன் ஷாப்ல ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்னன்னா, பிரைஸ் ரொம்பவே ஹையா இருக்கும் ஆன்லைன்ல கம்பேர் பண்ணும்போது. செகண்ட் ஒன் என்னன்னா, ஒரு ப்ராடக்ட்ட நம்ம வாங்க போம்போது அதுக்கான டைம் ரொம்பவுமே அதிகமாகும். கைஸ், தேர்ட் நெகட்டிவ் என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட்ட ஆன்லைன்ல பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வச்சிருக்காங்கன்னா, அந்த ப்ராடக்ட்ட சேமா நம்ம அங்க ஆஃப்லைன்ல வாங்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. இது எத்தன பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா, சில டைம் நம்ம ஒரு குழப்பத்திலே போவோம். எந்த ட்ரெஸ் வாங்குறது? என்ன பண்றதுன்னு தெரியாமலே போயிருப்போம். ஆனா, அந்த இடத்துல நம்மளுக்கு பிடிச்சதாவே எதுவுமே இருக்காது. அங்க இருக்கிற சேல்ஸ் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, சஜஷன் பண்றேன்னு சொல்லிட்டு, "ப்ரோ, இது சூப்பரா இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸ எடுத்து உங்களுக்கே நல்லா இருக்குன்னு" நம்மள நம்ப வச்சு பில் போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. வீட்ல வந்து பார்த்தா தான், இந்த ட்ரெஸ் நம்ம புடிச்சா எடுத்தோம் அப்படின்னு நம்ம நெனச்சு பார்க்கும்போது கேள்விக்குறி தான். அடுத்தது ஃபோர்த் ஒன் என்னன்னா, நம்ம இங்கேருந்து போற எக்ஸ்பென்சஸ் தான். ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப நம்ம அங்க உட்காந்த இடத்துலயே நம்ம ஆர்டர் போட்டு சிம்பிளா முடிச்சிடலாம். அதுக்கான பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ், வெஹிக்கிள்ல போனோம்னா வெஹிக்கிள் எக்ஸ்பென்சஸ், நம்ம ஏதோ ஃபுட்டோ, லஞ்சோ வாங்கி சாப்பிடுறோம்னா, அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்ட்ரா தானே ஆட் ஆகுது. ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம்னா, ஆன்லைன்ல கம்பேர் பண்ணும்போது ஆஃப்லைன்ல எப்பவுமே பிரைஸ் அதிகமா தான் இருக்கும். ஓகே கைஸ், ஆஃப்லைன் ஷாப் இருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சாச்சு. ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னு நம்ம சொல்ல போனோம்னா, பட்ஜெட் ரேஞ்ச்லயும் சரி, பிரைஸ் கம்மியாவும் சரி, ஆஃப்லைன காட்டிலும் அங்க வந்து பெஸ்ட்டாவே கிடைக்குது. செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னா, இப்ப நம்ம எந்த ட்ரெஸ்ஸ பார்த்தாலும் அதுக்கு ரிலேட்டடான பொருள் வந்து அங்க கிடைக்கும். ஆன்லைன்ல ஈஸியா வாங்கிற முடியும். கைஸ், தேர்ட் பாசிட்டிவ் என்னன்னா, ஹோம் டெலிவரில ஈஸியா ஆர்டர் பண்ணிட்டு வந்துரலாம். எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் எதுவுமே கிடையாது. ஃபோர்த் பாசிட்டிவ் என்னன்னா, டைம் சேவ் தான். எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆர்டர் போடுறோமோ, ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். கைஸ், அதே மாரி ஃபிஃப்த் பாசிட்டிவ் என்னன்னா, நம்ம ஏற்கனவே பிரைஸ் கம்மியா தான் இருக்கும். அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஆஃபரு, கூப்பன்ஸு இந்த மாரி எக்ஸ்ட்ராவா இன்னும் பிரைஸ் கம்மி பண்ணி நம்மளால வாங்க முடியும். ஆனா ஆஃப்லைன்ல சரி, ஓகே. பாசிட்டிவ் பார்த்தாச்சு. நெகட்டிவ் பார்த்துருவோமா? கைஸ், ஆன்லைன் ஷாப்ல ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்னன்னா, நம்மனால சைஸ் கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணி வாங்க முடியாது. ஏன்னா பிராண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, சைஸ் எல்லாம் மாறும். எதுவுமே அந்த அளவுக்கு இருக்காது. இந்த மாரி நான் பல அடி வாங்கியிருக்கேன். ரிட்டர்ன் போட்டிருக்கேன். செகண்ட் நெகட்டிவ் பார்ப்போமா? சில ப்ராடக்ட்டுக்குலாம் ரீப்ளேஸ் மட்டும் கிடையாது. ரிட்டர்னும் பண்ண முடியாது. சில டைம் ரிட்டர்ன் பண்றது கூட அவ்வளோ சீக்கிரமா பண்ண முடியாது. டிலே ஆயிட்டே இருக்கும். தேர்ட் நெகட்டிவ் என்னன்னா, உடனே ஆர்டர் போட்டா அர்ஜென்ட்டுக்கு மட்டும் இது வேலைக்கே ஆகாது. ஆஃப்லைன் தான் எப்பவுமே அதுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லிடுவேன். அடுத்து ஃபோர்த் நெகட்டிவ் என்னன்னா, அதோட குவாலிட்டி நம்மளால ஃபீல் பண்ணி வாங்க முடியாது. வந்ததுக்கு அப்புறம் தான் அத நம்ம பார்ப்போம். இதே நம்ம ஆஃப்லைன் ஷாப் போனோம்னா, அங்கேயே அந்த குவாலிட்டிய செக் பண்ணிட்டு நம்மளால வாங்கிட முடியும். கைஸ், அடுத்ததா ஃபிஃப்த் நெகட்டிவ்க்கு வருவோம். இந்த விஷயம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியம். ஃப்ராட் ப்ராடக்ட் வந்து ஃபேக் ப்ராடக்ட் நெறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானே 2 தடவ பட்டுருக்கேன். நீங்க ஏதாவது இந்த மாரி ஆன்லைன்ல பட்டுருந்தீங்கன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே கைஸ். கன்க்ளூஷன் வருவோம். இப்போ ஆன்லைன் பெஸ்ட்டா? ஆஃப்லைன் பெஸ்ட்டா? அப்படின்னு பார்த்தா, கைஸ், என்ன பொறுத்தவரைக்கும் 2லயுமே ஒவ்வொரு ஆப்ஷன் ரொம்ப பெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் ஷாப் வந்துருவோம். ஆன்லைன் ஷாப்ல எப்பவுமே பிரைஸ் கம்மியாவே கிடைக்கும். அதே மாரி ஆஃப்லைன் ஷாப்ல நம்மளுக்கு இன்ஸ்டன்ட்டா இப்போ ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம், உடனடியா வாங்கணும்னா, அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப்லைன் ஷாப் தான். கைஸ், நீங்க அதிகமா பர்ச்சேஸ் பண்றது ஆஃப்லைன் ஷாப்லயா? ஆன்லைன் ஷாப்லயான்னு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து ஆன்லைன் ஷாப்ல தான் அதிகமா பர்ச்சேஸ் பண்றேன். ஆஃப்லைன் ஷாப்லயும் பர்ச்சேஸ் பண்றேன். ஆனா அதிகமா ஆன்லைன் ஷாப்ல தான் கைஸ் பர்ச்சேஸ் பண்றேன். சரி, ஓகே கைஸ். ஆன்லைன் ஷாப்ல நான் பர்ச்சேஸ் பண்றதுனால பெஸ்ட்டான ஒரு 3 ஆப் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, Ajio தான். Ajioல பார்த்தீங்கன்னா, நல்ல பிராண்டட் ப்ராடக்ட்டு, பிரைஸ் ரேஞ்சு ரொம்ப கம்மியாவே கிடைக்கும். ஆஃபர்லாம் பார்த்து வாங்குனீங்கன்னா, இன்னும் கம்மியாவே நம்மளால வாங்க முடியும். அடுத்ததா Flipkart சொல்லுவேன்.
அதுக்கு அடுத்தது மிந்த்ரா. மிந்த்ரால பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ரேஞ்சு எப்பவுமே கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். ஆனா பயங்கர ட்ரெண்டியா ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும். ஃப்ளிப்கார்டும் அப்படிதான். ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ரேஞ்சு ரீசனபிளா இருக்கும். இப்ப மிந்த்ரால கிடைக்கிற அதே சேம் ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்ல கம்மியாவே கிடைச்சிருக்கு. அத நீங்க சர்ச் பண்ணி கூட செக் பண்ணி வாங்கிக்கலாம். அதுவுமே நான் அந்த மாரி வாங்கியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே கைஸ். ஃபைனலா வந்து மீஷோ ஆப்ன்னு சொல்றாங்க. மீஷோ ஆப்ல நான் அந்த அளவுக்கு ஒண்ணும் வாங்கி பார்த்ததில்ல. நீங்க ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த ஆப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஓகே கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு, மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஆஃப்லைன் ஷாப், ஆன்லைன் ஷாப் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ். டே 12ல பார்க்கலாம். பாய் கைஸ்.